அதிமுக பேசி வந்து சர்ச்சையா போயிட்டே இருக்கு. அவருடைய பேசுனது இந்த சரித்திர சர்ச்சைகள் விமர்சனங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. திருச்சி சிவா அவர்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, பல ஆண்டுகளாக மேலவையின் உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். அதன் பின்னர் இந்த விவகாரத்தை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. தெரியாது. பாருங்க, கலைஞராக இருந்தாலும் சரி, பெருந்தலைவராக இருந்தாலும் சரி, 2 பேருமே தமிழகத்து முதல்வராக இருந்தார்கள். அவர்கள் 2 பேருமே இப்பொழுது நம்மிடம் இல்லை. அதனால இது சொல்றது ஹியர்ஸே. இவர் அப்படி சொன்னார், அவர் அப்படி சொன்னார், கிளாரிஃபை பண்றதுக்கு யாராலையும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தேவையற்ற சர்ச்சைகள். நான் சொன்னது போல அவர் மூத்த அரசியல்வாதி, அவர் இன்றைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விளக்கத்துக்கு பின்னர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதைவிட மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது, அதிலே நம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கூட்டணி அதிமுக கூட்டணியில இருந்து சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரிய கட்சி தெரியாது, ரிப்பப்ளிகன் பார்ட்டி இருக்கலாம், டொனால்டு ட்ரம்ப் வந்து கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அதை அமெரிக்காவை பற்றி 2-3 தடவை பேசுகிறாரு இப்போ அடிக்கடி திரு பழனிசாமி அவர்கள். அதனால் அமெரிக்காவில் வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் வந்து இந்த கூட்டணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதிமுக 4 தான் பிரிஞ்சிருக்கு. இப்போ பாட்டாளி கட்சி 2ஆக பிரிச்சிருக்கு. பெரிய கட்சியில் வந்து பிளவுபட்டு வருது. பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஒரு சித்தாந்த ரீதியான வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். அதை பற்றி நான் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது ஃபேமிலிக்குள்ளே செட்டில் ஆகலாம், செட்டில் ஆகாமல் போகலாம். அது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளமோ, ஒரு ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளமோ, ஒரு 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 சித்தாந்த ரீதியான வேறுபாடுகள் என்று நான் பார்க்கல. அது வந்து குடும்ப பிரச்சனை. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் விரும்பலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது கொஞ்சம் நாளாகவே இந்த மாதிரி 2-2.5 இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட கூட்டணி வைத்ததை அவருடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காரணத்தாலேயே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள். அதனால் வருகின்ற தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற அணிக்கு ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்றும் பெருசாக இருக்க முடியாது. இது எதுவுமே வாலண்டியராக பொலிட்டிக்கல் ரேலிக்கெல்லாம் யாரும் வரதில்லை. எந்த பொலிட்டிக்கல் ரேலியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆர்கனைஸ் தான். இதை நானும் பாலிடிக்ஸை 30 இயர்ஸாக இருக்கேன். இந்த மாதிரி வாலண்டியராலாம் வர காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அது வேணும்னா எம்ஜிஆரை பார்க்குறதுக்கோ, இந்திரா காந்தியை பார்க்குறதுக்கோ, ஒரு காலத்தில் ராஜீவ் காந்தியை பார்க்குறதுக்கோ, தொலைக்காட்சி எல்லாம் ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இல்லாத காலத்தில், சோஷியல் மீடியா இல்லாத காலத்தில் வாலண்டியராக பீப்புள் வந்தாங்க. இனிமேல் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, ஆர்கனைஸ்டு இல்லாமல் எந்த கூட்டமும் சேருவது கிடையாது. அதனால் இதெல்லாம் வச்சு எல்லாம் ஒரு தீர்மானமெல்லாம் பண்ண முடியாது. அவர்கள் இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்யும் இடங்களில் அதிமுகவுக்கு அமைப்பு ரீதியாக பலம் இருக்கிறது. அதனால் அந்த பலத்தை வைத்து அவர்களால் ஆர்கனைஸ் பண்ண முடிகிறது. அவ்வளோதான். இதுவே எலெக்ஷனை வந்து தீர்மானிக்கணும்னு பார்த்தாக்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு ரேலியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பெரிய ரேலி வரும், ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.